டி அவார்டோட நிறுவன தலைவர் செல்வகுமார் பேசுகிறேன். சினிமாவை கண்டுபிடிச்சவர் எடிசன். அவர் பேரில் வந்து கடந்த 6 ஆண்டுகளாக விருது வழங்கிட்டு இருக்கோம். எடிசன் அவார்டுன்னு லாஸ்ட் சேர்ப்போம். இப்போ விளம்பரத்துக்கான விருது. எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விளம்பரம் இல்லாமல் எந்த பொருளும் மார்க்கெட் பண்ண முடியல, சந்தைப்படுத்த முடியல. இன்றைக்கி வந்து தண்ணியாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு விளம்பரன்றது ரொம்ப ஒரு இன்றியமையாததாக இருக்குது. அதனால் விளம்பரத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் ஜே பெராட் பேரில் ஒரு அவார்டு ஒன்று வழங்கணுன்றது தான் டி அவார்டுன்னு பேர் வச்சுருக்கோம். இது வந்து தாமஸ் எடிசன் அட்வர்டைஸ்மெண்ட் அவார்டுன்றது இதோட பேர். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கேட்டகரியில் இது வந்து ஓட்டிங் பண்ணுறோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 5 வீடியோ 6 வீடியோன்னு இருக்குது. அதில் வந்து மக்கள் வந்து யார் அதிகமாக விரும்புகிறாங்களோ, அந்த விளம்பரத்தை வந்து விரும்புகிறாங்களோ, அதில் வந்து யாருக்கு அந்த விளம்பரம் பிடிக்குதோ அதை வந்து ஓட்டளிக்கலாம். இதில் வந்து பிராண்ட் அம்பாசிடர்களாக வந்து நிறைய ஆக்சுவலாக வந்து மிஸ்டர் விஜய், ஆக்டர் விஜய், தமன்னா, கார்த்தி சார், சூர்யா சார், தென் வந்து மாதவன் சார், இது மாதிரி எல்லா நடிகர்களும் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. இந்த பிராண்ட் அம்பாசிடர் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த விருது வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் ஆட் மேக் பண்ணுறவங்க, ஆடு தயாரிக்கிறவங்க, நிறுவனங்களும் இதில் வந்து விளம்பர விருதை வாங்கியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சென்னையில் லேடி ஆண்டாள் ஸ்கூல் ஆடிட்டோரியமில் இந்த விருது வழங்க போகிறோம். இந்த விருதுக்கான ஓட்டிங் வந்து edisonaward.in என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் வந்து ஓட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை ஓட் பண்ணிங்கன்னா, இதை வந்து அவங்களுக்கு யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த விருது கிடைக்கப்படும்.